இந்தியாவுக்கு பெரிய லெவல்ல பெருமை தேடி தர வேண்டிய ஒரு ஈவெண்ட் இந்தியாவுக்கு உலக அளவுல ஒரு அசிங்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ஈவெண்ட்க்கு நரேந்திர மோடி, பிரெஞ்சு பிரசிடென்ட், பிரேசிலியன் பிரசிடென்ட், கூகுள் சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை, அப்புறம் ChatGPT அதாவது OpenAI சிஇஓ மிஸ்டர் சாம் ஆல்ட்மன், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க வந்திருந்தாங்க. இந்த ஈவெண்ட் பேரு இந்தியா AI இம்பாக்ட் சமிட். ஸோ இந்த ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, கல்கோட்டியாஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி சைனால தயாரான ஒரு ரோபோட்டை அவங்களே டெவலப் பண்ண மாதிரி பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இதை சைனீஸ் நியூஸ் அவுட்லெட் உலகம் ஃபுல்லா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன்ஸ் அவங்களே சொந்தமா தயாரிக்காம நாங்க தயாரிச்சதை வாங்கி அவங்க கிரியேட் பண்ண மாதிரி ரிச் பண்றாங்க அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லா பரப்பி விட்டாங்க. ஸோ இதனால வேர்ல்டு அளவுல இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அசிங்கம். இதுல இருந்து நம்ம 3 விஷயம் கத்துக்கலாம். நம்பர் 1, ஒருத்தங்க நான் இப்படிதான் அப்படின்ட்டு என்னை பத்தியே தற்பெருமை பேசுறாங்கன்னா அவங்க அவ்வளோ கிரேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால ஒருத்தவங்க உங்ககிட்ட நான் உன்னை விட பெட்டர் அப்படின்ட்டு பீத்துறாங்கன்னா நீங்க அதை நினைச்சு உங்களையே டவுன் கிரேட் பண்ணிக்கணும், உங்களையே நினைச்சு வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலைல எழுந்து 5 மணிக்கு ரன்னிங் போனேன், 5 மணிக்கு ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு ஒருத்தன் உங்ககிட்ட சொல்றான்னா அவன் ஜஸ்ட் அவனை எப்படி உங்ககிட்ட பிரசன்ட் பண்றான்றதுதான். மேபி அவன் ரியாலிட்டியில அப்படி பண்ணிருக்கணும்னே அவசியம் கிடையாது, பட் அவன் உங்களை அப்படி ஃபீல் பண்ண வச்சிடறான். ஸோ நீங்க அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அவங்க டெவலப்பே பண்ணாத ஒரு ரோபோட்டை எங்க இருந்தோ வாங்கிட்டு நாங்களே செஞ்சோம் அப்படின்ட்டு பெருமையா சொன்னாங்க பாத்தீங்களா? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள் நம்ம கிட்ட எப்படி அவங்கள காமிச்சிக்கிறாங்கன்றது அவங்க உண்மையாலே எப்படி இருக்காங்கன்றதோட ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. செகண்ட், நீங்க உங்களை மொத்தவங்க கிட்ட எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனாலும் நீங்க ஒரு இன்டர்வியூல இருக்கீங்கன்னா எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு அதை பத்தி அவேர்னஸ் இருக்கு, நான் அதை கத்துக்க ரெடியா இருக்கேன், ஐ எம் ஈகர் டு லேர்ன் அப்படின்னு நீங்க உங்களை பிச் பண்றது ரொம்ப முக்கியம். கான்பிடென்ட்டா என்னால ஒரு விஷயத்த கத்துக்க முடியும், நான் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுவேன், நீங்க உங்களை எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்றது தான் எதிரில் இருக்கவங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க உங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு அதை வெளியே சரியா சொல்லணும்னா எதிரில் இருக்கவங்களுக்கு அது புரியவே புரியாது. 3வது, நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதை நம்ம இந்த சிச்சுவேஷன்ல கத்துக்கலாம். இந்த சமிட்ல இப்படி நடந்த பிறகு உடனே என்ன பண்ணாங்கன்னா, பவர் கட் ஆன மாதிரி ஃபுல்லா லைட்ஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டியை மொத்தமா எஸ்கார்ட் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பேனிக் பண்ணாம ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்சிட்டியை கிளியர் பண்றதை தான் பார்த்தாங்க. அதாவது ஒரு சிச்சுவேஷன் நல்லா போகலைன்னா ஐயோ பிரச்சனைன்னு நினைக்காம அந்த பிரச்சனையை எப்படி இன்ஸ்டன்டா சால்வ் பண்றதுன்ட்டு அந்த சமிட்ல இருக்கவங்க யோசிச்சாங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த சின்ன சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி 3 விஷயம் கத்துக்கலான்றது தான் பார்த்தோம்.